வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. குருவின் மலரடி போற்றி. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. தியானமே யோகம், யோகமே ஞானம். இப்போ மனிதர்கள் இந்த மாதம் என்ன மாதம்? மாசி மாதம். இந்த மாசி மாதம் ஒன்னே எல்லாருக்கும் என்ன வரும்? மாசி மாதம்னா மாசி மகம் ஞாபகத்துக்கு வரும். அது பௌர்ணமி அப்ப வரக்கூடியது. இந்த மாசி மாசத்தில் வரக்கூடிய அமாவாசை என்பது ரொம்ப ரொம்ப பிரபல்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமாவாசையாக இருக்கிறது. இது எல்லோருக்கும் தெரியும். இந்த மாதம் 27ஆம் தேதி அமாவாசை வருகிறது. ஆனால் 26ஆம் தேதி என்ன வைபவம் வருகிறது என்று கேட்டால் எல்லாரும் காலண்டர்ல பார்த்துருப்பீங்க. 26ஆம் தேதி சிவராத்திரி என்ற ஒரு நிகழ்வு. இப்ப இந்த நிகழ்வெல்லாம் இப்ப எப்படி கொண்டாடப்படுகிறது பாருங்கள். யார் கொண்டாடுகிறார்கள், எப்படி கொண்டாடுகிறார்கள் என்பதை பாருங்கள். பெரிய ஒரு கிரவுண்ட்ல சிவராத்திரி அப்படின்னு போட்டு ஒரே மியூசிக் ப்ரோக்ராம், டான்ஸ் ப்ரோக்ராம் இதெல்லாம் நம்ம ஒவ்வொரு வருடம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுல முன்னாடி உட்கார்றதுக்கு 50,000, அடுத்து 30,000, 20,000, 10,000, 5,000 இப்படி டிக்கெட் போட்டு அப்படி போய் முன்னாடி நின்று அந்த இரவு முழுவதும் அந்த மியூசிக்கையும் டான்ஸையும் பார்த்துட்டு இவங்களும் ஆடுறாங்க. எதுக்காக இந்த சிவராத்திரி அன்றைக்கு இரவு முழுவதும் இதை செய்ய வேண்டும் என்று யாருக்காவது விளக்கம் தெரிந்திருக்கிறதா? இப்போ இதே போல அந்த சிவராத்திரி விழாவை நடத்தக்கூடிய பெரிய பெரிய கார்பரேட் அந்த சாமியார்கள் எல்லாருமே இது மாதிரி நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒவ்வொருவரும் அந்த இரவு முழுவதும் ப்ரோக்ராம் நடத்தி அவங்க யூடியூப் ஆன்லைன் லைவ்ல போடுறது, இது மாதிரி நிறைய பேர் இப்ப இன்னைக்கு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது ஒரு ஒரு பொழுதுபோக்கு போல போய் அனைவரும் அங்கு போய் அதில் உட்கார்ந்திருப்பதை பார்க்கிறோம். இப்பொழுது வேதாத்திரிய ஞானத்தை உலகத்துக்கு கொண்டு செல்வேன் என்று சொல்லக்கூடியவர்களும் இப்போ என்ன பண்றாங்க? சிவராத்திரி அன்னைக்கு இரவிலிருந்து காலை வரை விடிய விடிய தவமும் அந்த நிகழ்ச்சிகளும் ஆடல் பாடல் நிகழ்ச்சிகளும் என்று அனௌன்ஸ்மெண்ட் நான் இப்ப வந்ததை பார்க்கிறேன். வேதாத்திரியத்திலும் அப்படி அதை செய்கிறார்கள். இப்போ இது என்ன அர்த்தம் என்று புரியவில்லை. இப்போ நாம இந்த இடத்துல இதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். இப்ப பாருங்க, இந்த பொருள் நிலையில் இருப்பவர்களுக்கு ஞானம் கிடைக்காது என்று சொல்லிட்டாங்க. நம்ம சொல்லல. ஜீசஸ்ல இருந்து முகமது நபியில இருந்து எல்லாரும் சொல்லிட்டாங்க. நமது ஞானிகளும் அதை சொல்லிட்டாங்க. நமது ஞானிகள் எங்க சொல்லியிருக்காங்க? நீங்க பட்டினத்தார் அவர் கதையில் நமக்கு தெரியும். பட்டினத்தார் ஒரு இடத்துல தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் பொழுது அங்கு ஒரு மன்னனுடைய அந்த ராணியினுடைய அந்த மாலையை திருடி கொண்டு ஒரு திருடன் செல்கிறான். அவனை பிடிப்பதற்கு காவலாளிகள் வருகிறார்கள். அந்த திருவொற்றியூர் பக்கத்துல பட்டினத்தார் அமர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். இந்த மாலையை தூக்கி வீசி எறிந்து விட்டு சென்று விடான். அந்த மாலை இவரது கழுத்தில் விழுந்திருக்கிறது. பட்டினத்தாரை குற்றவாளியாக அவர்கள் கூட்டி சென்று விட்டார்கள். அந்த மன்னன், அவர் பேர் பத்திரகிரியார், பின்னாடி பத்திரகிரியார் என்று அவர் பேர் ஆகிவிட்டது. அந்த மன்னன் இவருக்கு அந்த கழுமரத்தில் ஏற்றக்கூடிய ஒரு தண்டனை கொடுக்கிறார். பட்டினத்தார் ஒரு பாடல் பாடுகிறார். அந்த கழுமரமே தீப்பிடித்து எரிகிறது. அப்பொழுதுதான் பட்டினத்தாரனுடைய அந்த ஞானத்தை புரிந்து கொண்டு அந்த மன்னன் பட்டினத்தாரிடம் எனக்கு நீங்கள் ஞானோபதேசம் கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறார். அப்பொழுது பட்டினத்தார் என்ன சொல்கிறார்? நீ மன்னனாக இருக்கிறாயப்பா, உனக்கு ஞான உபதேசம் கொடுத்து அதை நீ பெற முடியாது என்று சொல்கிறார். ஏன் என்று சொல்கிறார்? நீ இருக்கக்கூடிய இத்தனை பொருள் வசதியில் இருக்கும் பொழுது இந்த ஞானத்தை பெற முடியாது என்று சொல்லுகிறார். ஜீசஸ் சொன்னதும் முகமது நபி சொன்னதும் இங்க பட்டினத்தார் சொல்லிட்டார். அப்ப எனக்கு நீங்கள் ஞான உபதேசம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நான் எப்படி வர வேண்டும்? அவ எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும் அப்படின்ட்டார். ஏன்னா பட்டினத்தார் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவர் தானே. இது எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு அந்த அரசர் அவர் போய் அந்த காவி உடை தரித்து அதோட வெளியே வர்றாரு. எல்லாத்தையும் விட்டுட்டு வெளியே வர்றார். வெளியே வந்து அவர் பத்திரகிரியாராக மாறுகிறார். பட்டினத்தாருக்கு முன் அவர் ஞானத்தை அடைந்தார் என்று நம்ம
அவருடைய வரலாறுகளை நாம் படிக்கிறோம். அப்ப இவரும் என்ன சொல்லியிருக்காரு, அது நீ அந்த பொருள்நிலையில் இருந்து அடைய முடியாது என்று சொல்லி. சரி, இப்ப இந்த சிவராத்திரிங்கிறது என்ன அப்படின்னு அதை ஒரு ஆய்வு செய்து பார்த்தால், ஜோதிட ரீதியாக ஆய்வு செய்து பார்த்தால், ஏன்னா இன்னைக்கு அமாவாசைக்கு முதல் நாள் தான் சிவராத்திரி. அப்ப இது எதன் அடிப்படையில் இப்படி இதை வைத்தார்கள், இதில் என்ன தாற்பயம் இருக்கிறது என்று நம்ம ஜோதிட ரீதியாகத்தான் இதை ஆய்வு செய்ய வேண்டும். இப்ப அதை நான் ஆய்வு செய்து பார்க்கும் பொழுது, இது மாசி மாசம் சூரியன் கும்பராசியிலே பயணித்துக் கொண்டு இருக்கிறது. கும்பராசி என்பது சிம்ம ராசிக்கு 7ஆம் இடம். சிம்ம ராசி என்பது சூரியனுடைய சொந்த வீடு. இப்ப சூரியன் தனது சொந்த வீட்டுக்கு 7வது வீட்டில் அது பிரவேசிக்கிறது. அப்ப இந்த சூரியன் தனது வீட்டை நேரடியாக 7ஆம் பார்வையாக பார்க்கிறது, தொடர்பு கொள்கிறது. அப்ப இது அந்த சூரியன் தனது வீட்டிலேயே இருப்பது என்பது ஒரு இடம். ஆனால் சூரியன் 7வது வீட்டில் இருந்து அது நேரடியாக தனது வீட்டையே பார்க்கிறது. இப்போ சூரியன்கிறது உயிர்காரகன். உயிர் தனது மூலத்தை பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இந்த மாசி மாசம் முழுவதும் கும்பராசியில் இருக்கக்கூடிய சூரியனுக்கு கிடைக்கிறது. அப்ப உயிர் தனது மூலத்தை பார்க்கிறது. இப்ப இதை ஜோதிட ரீதியாக வச்சுக்குவோம். சரி, அடுத்து இப்போ அந்த அமாவாசைக்கு முதல் நாள் சந்திரன் எங்க இருக்கும் என்று சொன்னால், அந்த கும்பராசிக்கு முதல் ராசியில் இருக்கும். அடுத்த நாள் அந்த கும்பராசியில போய் சூரியனோடு இணையும் போதுதானே அமாவாசை வரும். அதுக்கு முதல் நாள் அது மகர ராசியில் இருக்கும். சந்திரன் மகர ராசியில் இருக்கும். மகர ராசி அந்த இடம் எது என்று பார்த்தால், கடக ராசிக்கு 7ஆம் இடம் மகர ராசி. இப்ப சந்திரனுடைய சொந்த வீடு எது? கடகம். சூரியனுடைய சொந்த வீடு சிம்மம், சந்திரனுடைய சொந்த வீடு கடகம். இப்போ சிவராத்திரிக்கு முதல் நாள் சந்திரன் தனது சொந்த வீட்டை, தனது மூலத்தை பார்க்கிறது. தனது சொந்த வீட்டை பார்க்கக்கூடிய இடம். இப்ப பாருங்க, உயிர்காரகன் உயிர் தனது மூலத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வையும், இந்த மனம் தனது மூலத்தை பார்க்கக்கூடிய அந்த பார்வையும் வருடத்தில் இந்த ஒரே ஒரு நாளில் மட்டும்தான் நடக்கும். அதுக்கு அடுத்து சந்திரன் அடுத்து திரும்பி வரும்போது சூரியன் மீனத்துக்கு போயிடும், மாறி போயிடும். இந்த ஒரே ஒரு நாள் மட்டும்தான் அந்த உயிர்காரகன் உயிரின் மூலத்தை பார்ப்பதும், மனோகாரகன் மனதின் மூலத்தை பார்ப்பதுமான ஒரு நிகழ்வு நடக்கிறது. அந்த நாள்தான் சிவராத்திரி. சரி, அடுத்த நாள் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மனம் என்ற சந்திரன், உயிர் என்ற அந்த சூரியன் அதனோடு கலந்து விடும், மெர்ஜாயிரும், அதனோட ஒன்று கலந்து விடும். இப்போ மனம் உயிரோடு கலக்கிறது. இதனால் நம்ம என்ன சொல்லுவோம், மனம் உயிரோடு ஒடுங்குவதுதான் தியானம் என்று சொல்லி இருக்கிறோம். மனம் உயிரில் ஒடுங்குவது தியானம். அந்த உயிர் தனது மூலத்தில் ஒடுங்கி இருக்கும் போது இந்த மனம் உயிரில் ஒடுங்கினால் அது அந்த உயிரின் மூலத்தில் இந்த மனமும் ஒடுங்கிவிடும் அல்லவா? அப்ப உயிரின் மூலம்ங்கிறது எது? உயிரின் மூலம் மனதின் மூலம் உயிர், உயிரின் மூலம் சிவம். அதானே, உயிரின் மூலம் சிவம். உயிர் என்பது ஒரு சுழலலை, சுத்தவெளியாகிய அந்த சிவத்திலிருந்து வெளிப்பட்டது. அப்ப உயிரின் மூலம் சிவம், மனதின் மூலம் உயிர். இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த உயிர் தனது மூலமாகிய சிவத்தோடு ஒன்றி நிற்கும் போது இந்த மனம் உயிரோடு ஒடுங்கினால், தனது மூலமாகிய உயிரோடு ஒடுங்கினால், முதல் நாள் இரவு முழுவதும், சிவராத்திரி இரவு முழுவதும்
மனம் தனது மூலமாகி உயிரோடு ஒடுங்கினால் ஒடுங்கி 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 காலையில என்ன ஆகும்? அடுத்த நாள் அந்த உயிரில் ஒடுங்கிய மனம் அந்த உயிரின் மூலமாகிய சிவத்தோடு ஒடுங்கிவிடும். அன்று சிவ தரிசனம், அந்த ஞானம் என்பது அடுத்த நாள் கிடைக்கும். சிவமாகவே மாறிவிடலாம் என்பதுதான் இந்த இந்த சிவராத்திரியினுடைய தத்துவம். இப்ப பாருங்க, இப்ப எல்லாரும் என்ன பண்றாங்க? இவங்க கொஞ்சம் பேர் தியானம் பண்றாங்கன்னு வச்சுங்க. அப்ப மனம் உயிரோடு ஒடுங்குகிறது, தியானத்தை பண்றாங்கன்னு வச்சுங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் டான்ஸ் பாக்குறாங்க, ஆடுறாங்க, பாடுறாங்க. இவங்க முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறது ஒண்ணுதான் நோக்கமாக இருக்கிறது. சரி, தியானமே பண்றாங்கன்னு வச்சுக்கோம். தியானமே பண்ணுனா மனம் உயிரோடு ஒடுங்குகிறது. சரி, மனம் உயிரோடு ஒடுங்குகிறது. இப்போ இந்த உயிர் தனது மூலத்தை பார்க்கிறது என்று சொல்றேன் பாருங்க. அது சூரியன் தனது மூலத்தை பார்க்கிறது, உயிர் தனது மூலத்தை பார்க்கிறது என்று எடுத்துக்கொள்ளணும். இப்ப உயிர் எப்ப தனது மூலத்தை பார்க்க முடியும்? அது தனது மூலத்தை பார்க்கணும் அப்படி சொன்னோம்னா, நீங்க பாருங்க, உயிர்ங்கிறது ஒரு சொல்லலை. அதிலிருந்து விரிவலை என்பது மனம். இந்த விரிவலை ஒடுங்கி அந்த சுழலையில போறதுங்கிறது தவம். அது நடந்துருது விடிய விடிய. சரி, இப்போ அந்த உயிர் தனது மூலம் எங்க இருக்கிறது? அந்த உயிரின் மையத்துல சிவம் இருக்கிறது. அதோட ஒடுங்கணும்ல. ஆமா, அங்க போய் அது ஒடுங்கணும்னு சொன்னா அதனுடைய பார்வை, இப்ப 7ஆம் பார்வைய சிம்மத்தை பார்க்கிறது என்று சொல்லும் போது யாருக்கு அது அந்த ஒடுக்கம் நடக்கும் என்று சொன்னால், அந்த சுழலைக்கும் நடுவில் உள்ள சிவத்துக்கும் இடையிலே டெபாசிட் ஆகியிருக்கிறது தான் நமது கர்ம வினைகள். அப்ப இந்த உயிர் தனது மூலமாகிய சிவத்தோடு ஒடுங்க வேண்டும் என்று சொன்னால் அந்த கர்ம வினைகள் களையப்பட்டிருக்க வேண்டும். அதனுடைய அடர்த்தி குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். மினிமம் லெவல்ல குறைக்கப்பட்டிருக்க வேண்டும். அப்படி குறைக்கப்பட்டிருந்தால் உயிர் சிவமோடு கலந்து நிற்கும், மனம் உயிரோடு கலந்து அதுவும் சிவமோடு கலந்த ஒரு நிலை ஏற்படும். அப்ப இந்த நாள் இரவு விடிய விடிய தியானம் பண்ணா அங்க சிவமோடு இணைந்து விடலாம் என்பது யாருக்கு சாத்தியம் என்று சொன்னால், அந்த உயிரின் மையத்திலே கர்ம விலையின் அடர்த்தியை குறைத்து 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 மிகவும் மினிமம் லெவல்ல யாரு வைத்திருக்கிறார்களோ அவர்கள் அன்று இரவு முழுதும் தியானம் செய்தால் அவர்கள் அடுத்த நாள் அந்த ஞானம் என்ற நிலை அடைந்து விடுவார்கள். அந்த இறை உணர்வு என்பதை பெற்று விடுவார்கள் என்பதுதான் நாம் இதில் உணர்ந்து கொண்டு புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் இப்பொழுது பாருங்கள், அந்த கர்ம வினையினுடைய அடர்த்தியை யாரெல்லாம் நிறைய அடர்த்தியா வச்சிருக்காங்களோ அவங்கெல்லாம் 50,000 டிக்கெட் வாங்கிட்டு முன்னாடி உட்கார்றாங்க. அப்ப இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சிக்கு போறவங்க எல்லாமே கர்ம வினையின் அடர்த்தியை கூட்டி வைத்திருப்பவர்கள் மட்டும்தான் அங்கு செல்லுகிறார்கள். அந்த கர்ம வினையை அடர்த்தியை குறைத்து வச்சிருக்கவங்க எல்லாம் என்ன பண்றாங்க? அந்த இடத்துல வெளியில என்ன பண்றாங்க? அன்னைக்கு நைட்டு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி வெளியில உட்காந்துட்டு சாப்பாடு, ஒரு நேரம் சாப்பாடை வாங்கி சாப்பிட்டு போய் படுத்து தூங்கிடுறான். அவன்லாம் வெளியே தான் உட்கார்ந்துருக்கான். இங்க உள்ள போய் உட்கார்ந்துருக்கவங்க எல்லாம் நாங்கள் தவம் செய்கிறோம், நீங்கள் உயிரோடு ஒன்றி தவம் செய்கிறீர்கள். இப்போ மகர ராசியிலிருந்து தனது வீட்டை பார்க்கக்கூடிய சந்திரன் பார்க்கிறது, ரைட். ஆனால் உயிர் தனது மூலமாகிய அந்த சிவத்தோடு ஒடுங்குவதற்கு இங்க நேரா இருக்கு, நேர பார்வை பார்க்க முடியும், இணைய முடியும். ஆனால் இடையில் தடை என்ற கர்ம வினையினுடைய அடர்த்தி தடையாக இருக்கிறது. அந்த தடைப்பட்டவர்கள் மட்டும்தான் இந்த மாதிரியான நிகழ்வுகளில் போய் அவர்கள் இரவு முழுவதும் இருக்கிறார்கள். வேதாத்திரியத்துல கூட இது நடத்தட்டும், தியானமே பண்ணட்டும், கர்ம வினையெல்லாம் களைந்து குறைத்து விட்டு அங்கு சென்றீர்களா? யார் அப்படி சென்றவர்கள் என்று பார்த்தா நடத்துறவரும் கர்ம வினையை குறைச்சவராக இருக்க மாட்டாரு, அங்க அட்டன் பண்றவரும் குறைச்சவராக இருக்க மாட்டார். அப்ப இது ஒரு சடங்காக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுக்கு பார்த்தோம்னா அப்படி ஒரு கூட்டம் போய் அன்னைக்கு ஃபுல்லா நாம அந்த முழிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னோம்னா
அப்படியே ஏதோ ஞானம் கிடைத்து விடும் என்று ஒரு போலியான ஒரு புரிதலை வைத்துக்கொண்டு நிறைய கூட்டங்கள் போய்கொண்டிருக்கிறது. இதை வைத்து பணம் கோடி கோடியாக லட்சம் லட்சமாக அவர்கள் வசூல் செய்து விடுகிறார்கள். அப்ப நாம இந்த வேதாத்திரியத்தினுடைய இதெல்லாம் நான் இதனாலதான் நம்ம சொல்றது, அந்த காந்த தத்துவம், அலை இயக்க தத்துவம், கர்மவினை தத்துவம், செயல்விளைவு தத்துவம், இதுல ஒரு தெளிவு இல்லாதவர்கள், இதில் தெளிவு பெற்று அதில் சிறிதனமேலும் வாழாதவர்கள் இந்த சிவராத்திரிக்கு போயும் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப யாராவது அப்படி போகணும் அப்படின்னு நினைச்சிருந்தா கூட நீங்க எங்கேயும் போகணும், பேசாம வீட்டுல கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு தூக்கத்தை எல்லாம் கெடுக்க வேண்டாம். இருக்கிற தூக்கத்தை கெடுத்து உடம்பையும் கெடுத்துக்க வேண்டாம். கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிட்டு பேசாம படுத்துங்க. முதலில் நாம் செய்ய வேண்டியது என்ன? முதல்ல ப்ரிப்பரேட்டரி ஞானத்துக்கான அந்த ப்ரிப்பரேஷன் செய்யணும். என்ன செய்யணும்? நாம் நமது கர்மவினையின் அடர்த்தி குறைக்காமல் இதுக்குள்ள போகவே முடியாது. மகரிஷி அதுக்காக தான் மகரிஷியினுடைய முழுமையான அந்த தத்துவங்கள் முழுவதும் கடைசியில் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த தூய்மை, கர்மைய தூய்மை அப்படி சொல்றாருல, அந்த கர்மைய தூய்மைக்காகத்தானே அத்தனை ஆசை சீரமைத்தல், என்ன மறைதல், எவ்வளவு சொல்லி வச்சிருக்கிறாரு. எல்லா பயிற்சிகளும் இதை தூய்மை செய்வதற்கான பயிற்சிகளாகத்தான் இருக்கிறது. யாரிடம் இப்பொழுது ஆசை குறைந்திருக்கிறது? யார் தேவையின் அளவில் பூர்த்தி செய்து கொண்டு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள்? தேவையை மீறுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அப்ப இப்படி இருந்து கொண்டு நாம் சிவராத்திரி நம்ம விடிய விடிய ஜபம் பண்ணாலும் எதுவும் நிகழப் போறது இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆக இந்த இயேசுநாதரின் இந்த ஒரு வாக்கியங்களின் மூலமாக நாம் இன்று இந்த ஞானம் என்ற பயணத்தில் நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த கர்மவினையின் அடர்த்தி எவ்வளவு கூட இருக்கிறதோ அவர்களிடம்தான் இந்த புறப்பொருள்கள் தேங்கி இருக்கக்கூடியதாக இருக்கும். இல்லாட்டி இப்படி வச்சுக்கலாம், புறப்பொருள்கள் எவ்வளவு தேங்கி இருக்கிறதோ அந்த அளவுக்கு கர்மவினையினுடைய அடர்த்தி அங்கே அதிகமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கொண்டு இதிலிருந்து நாம் விலகும் போதுதான் இதில் பயணப்படுவதற்கே, அந்த பயணத்திற்கே நாம் தகுதி உடையவர்களாக ஆகிறோம் என்ற ஒரு ஞானத்தோடு இன்றைய எது ஞானம் என்ற தத்துவ சிந்தனையை நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன்.